கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இன்றைக்கு பெருகுவதாக. இன்று மார்ச் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான சமாதானமான நாளாக இருப்பதாக. பிரியமானவர்களே, இதோ இந்த நாட்கள் விசேஷமாக தேவ பிள்ளைகள் ஏராளமான பேர் சிலுவை பாடுகளை குறித்து அதிகமாக தியானிக்கின்ற நாட்களாக, உபவாசித்து ஜெபிக்கிற நாட்களாக, லெந்து நாட்கள் என்று சொல்லப்படுகின்ற சிலுவை தியான நாட்களிலே நாம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். இயேசு மகாராஜாவுடைய சிலுவை பாடுகளை நாம் தினமும் தியானிக்க வேண்டும். தினமும் அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தை நினைத்து பார்த்து அவருடைய பாடுகளை, அவருடைய அன்பை நினைத்து நாம் துதிக்க வேண்டும். என்றாலும் இந்த நாட்களிலே அதிகமாக நாம் நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவருடைய பாடுகளை தியானித்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர, நாம் ஆவியிலே பலப்பட, சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறபடி நாம் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய பாடுகளை குறித்த பாடல்களை பாடி அவருடைய சமூகத்திலே நாம் அவரை மகிமைப்படுத்துவோம், கனம் பண்ணுவோம். இன்றைக்கு கூட நாம் தியானிக்கும் வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 48வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். இங்கு ஆண்டவராகிய இயேசு விதம் சொல்லுகின்றார், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா எப்படி இருக்கிறாரா? பூரண சர்க்குணர், பூரண சர்க்குணர். அப்போ அப்படின்னா என்ன? பூரண சர்க்குணர்னா தேவன் அன்பாகவே இருக்கின்றார் இல்லையா? அவர் எப்படிப்பட்ட அன்போடு இருக்கிறாராம் பாருங்க. அதற்கு முந்தின வசனங்கள் நான் வாசிக்கின்றேன். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். தேவன் என்ன செய்கிறாரா? தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை, அப்போ சூரியனை உண்டாக்கினவர் அவர் சிருஷ்டிகர்த்தர். அவர் என்ன பண்ணுறாரா? சூரியனை உண்டாக்கினவர் அந்த சூரியனை யார் மேலெல்லாம் உதிக்க பண்ணுகிறாரா? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் உதிக்க பண்ணி மழையை கூட அதே போல எல்லார் மேலும், நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பொழிய பண்ணுகிறார் என்று பார்க்கின்றோம். அவர் தேவன் அன்பாகவே இருக்கின்றார். பிரியமானவர்களே, அப்போ நீங்களும் கூட அது போல பூரண சர்க்குணராய் இருங்கள் என்று இயேசு மகாராஜா சொல்லுகின்றார். பூரண சர்க்குணராக நம்ம எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் அருமையாய் சொல்லப்படுகிறது, இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். அப்போது தேவன் அன்பாகவே இருக்கிறதுனால அங்கு இயேசு மகாராஜாவும் சொல்லுகின்றார், நீங்கள் உங்களை பகைக்கிறவர்களை, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை நீங்கள் சிநேகிங்க, அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லிட்டு இங்கு பவுலும் கூட எழுதுகிறார், பூரண சர்க்குணத்தின் கட்டாய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவன் அன்பாக இருக்கிறபடினால் நீங்கள் அன்பை தரித்து கொள்ளுங்கள். அப்படி தரித்து கொள்ளும்போது என்னெல்லாம் செய்யலாமா? 11வது வசனம், அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியர் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். அதாவது கிறிஸ்து எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கின்றது. அப்போ அப்படி இருக்கிறதுனால நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, கிறிஸ்து தான் எல்லாரிலும் எல்லாமா இருக்கிறார் என்று நம்ம பார்த்தோம்னா, அப்போது நம்ம எல்லாரையும் நம்ம நேசிக்க முடியும். அப்போது ஒருவருக்கொருவர் தயவாக மன உருக்கமாக ஒருவர் பேரில் ஒருவர் குறைபாடு உண்டானால் அதை மன்னித்து அன்போடு இருங்கள் என்று சொல்லி இங்கே பவுலும் எழுதுகின்றார். பிரியமானவர்களே,
தேவன் பூரண சர்க்குணராய் இருக்கிறபடியினால் நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள் என்று இயேசு மகாராஜா சொல்லுகின்றார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இப்பொழுதும் விசேஷமாக ஆண்டவரே, தேவன் பூரண சர்க்குணராய் இருக்கிறபடியினால் நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள் என்று ஆண்டவரே எழுதப்பட்டிருக்கிறது போல ஆண்டவரே, நாங்களும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொண்டு ஆண்டவரே பூரண சர்க்குணராய் உம்மை போல இருக்க கிருபை செய்வீராக. தேவ ஆவியினாலே அன்பு எங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது போல என்று எழுதியிருக்கிறது போல கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவ அன்பை நீர் ஊற்றுவீராக. இன்றைக்கும் விசேஷமாக ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை பேரையும் நினைத்தருளுமையா. விசேஷமாக இந்த நாளிலே கர்த்தாவே, பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற அன்பு மாணவ மாணவியரை பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். இன்று மார்ச் 18ஆம் தேதி இன்றைக்கு +2 பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற விசேஷமாக பயாலஜி, பாட்னி மற்றும் சிவில் என்ஜினியரிங், பேசிக் மெக்கானிக் என்ஜினியரிங் என்று சொல்லி மாணவ மாணவியர்கள் தங்கள் பாடங்களை எழுதி கொண்டிருக்கிறீங்க. உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. இது தவிர இன்னும் மற்ற தேர்வுகளையும் எழுதி கொண்டிருக்கின்ற அன்பு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.